கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் அக்டோபர் 6 அன்று துவங்கப்பட்டன. கனியூர் ஊராட்சியில் ரூபாய் 82 லட்சம் மதிப்பீட்டில் ஊஞ்சப்பாளையம் மெயின் ரோடு முதல் நாகராஜ் வீடு வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல், தட்டாம்புதூர் லட்சுமி நகர் 2வது வீதியில் வடிகால் அமைத்தல், செல்லப்பம்பாளையம் மயானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் ஆகிய பணிகள் இடம்பெற்றன. அதேபோல் காடுவெட்டிப்பாளையம் ஊராட்சியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் நல்லைகவுண்டன் ரோடு முதல் மயானம் வரை வடிகால் அமைத்தல் மற்றும் குமார் மளிகை கடை முதல் நல்லைகவுண்டன் ஏடி காலனி வரை வடிகால் அமைத்தல் பணிகளும் துவங்கின. இந்த வளர்ச்சி பணிகளை கோவை தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் தளபதி முருகேசன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபி கே செந்தில்குமார், கனியூர் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் எம் ராஜ், வடிவேல், சதாசிவம், தங்கராஜ், மாதப்பூர் ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முகம், கனக சபாபதி, கிருஷ்ணன், முத்து, ஜீவானந்தம், தெய்வசிகாமணி, சதீஷ்குமார், கண்ணம்மாள், முன்னாள் தலைவர் நடராஜன், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சாந்தி, ஜெகதீஸ்வரி, கலங்கல் கிளை செயலாளர் சிவகுமார், எஸ் மணி, நல்லகவுண்டன்பாளையம் கிளை செயலாளர் வேலுச்சாமி, எம்ஜிஆர், ராக்கியப்பன், கிட்டான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.